ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அறம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி ரஷ் த்ரூ வீடியோ சீரீஸில் இந்தியன் எக்கனாமி ரிலேட்டடான பேங்கிங் சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஆர்பிஐ யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படின்னு ஒன்று இருக்குது, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு. அப்போது அதுக்கும் யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இது எதுக்காக இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கவர்மெண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய டெவலப் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு டிஜிட்டல் மோட்ஸில் ஃபினான்ஷியல் சர்வீசஸை கொண்டு போய் சேர்க்குறது, அது மூலமாக ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு. ஆதார் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி அது மூலமாக சர்வீசஸை கொண்டு வந்து சேர்க்குறது, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்குறது, மொபைல் நம்பரை இன்க்ளூட் பண்ணுறது, ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது, டிஜி லாக்கர் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது, டிஜிட்டல் அப்டேஷன் ஆஃப் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 2030 $8 trillion எக்கனாமி ஆகிறதுக்கு இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ யூபிஐ எப்படி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொண்டு வந்து தந்திருக்கோ, மணி டிரான்ஸ்ஃபர் அது ரிலேட்டடான பெனிஃபிட்ஸை கொடுத்துருக்கோ, அதே மாதிரி கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், கிரெடிட் நீட்ஸ் ஆஃப் பீப்புளை, அதுவும் எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ செக்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவர் ஃபார்மர்ஸ், மார்ஜினல் அண்ட் புவர் ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது. பட் லோன் அப்ளை பண்ணலான்னு போகிறப்போ அதை வெரிஃபை பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வெரிஃபை பண்ணுறது, ப்ளச் பண்ணுறதுக்கான பேக்கப்பை வெரிஃபை பண்ணுறது, லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது. இந்த லோன் அப்ரூவல் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி ப்ராசஸாக, டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்குது. இதனால் நிறைய டைம்லி வந்து லோன் ஃபெசிலிட்டிஸை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருக்குது. அப்போ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறதுல நம்ம அந்த அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வருது. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக தான் யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்போது என்ன கீ டிஃபரன்சஸ் இருக்குது இந்த யூபிஐன்னு ஆல்ரெடி இருக்கிற ஒரு கான்செப்டுக்கும் யூஎல்ஐ யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸுக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்குது? இப்போ யூபிஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்டர்ஃபேஸ் அப்படின்னாலே கனெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம முதல்ல ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வேணும், அவருடைய நேம் அண்ட் அட்ரஸ் வேணும், அதுக்கப்புறம் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பேங்க்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடு வேணும், அதுக்கப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுக்கெல்லாம் டைம் டிலேஸ் அதிகமாச்சு, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. பட் இப்போ அப்படி இல்லை, இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. 24/7 இந்த யூபிஐ வந்ததுனால ஜஸ்ட் ஃபோன் நம்பர் இருந்தாலே போதும், நம்ம அந்த அக்கௌண்ட் ஹோல்டருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பெருசாக எதுவும் தேவையில்லை. நம்ம அந்த ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி வந்ததில் இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபருங்கிற கான்செப்ட்டுக்கு யூபிஐ ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்டர்ஃபேஸ் அப்படின்னாலே கனெக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இஸ் டெவலப்டு பை நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா to facilitate digital transactions across banks, business to customers and peer to peer. So UPI allows user to transfer money directly from their bank accounts through UPI ID and QR codes. அப்போ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு, ஹேசல் ஃப்ரீயாக மணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இந்த யூபிஐயில் என்ன ஃபீச்சர்ஸ், இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, 24/7 ஹேசல் ஃப்ரீயாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுது. இப்போ இதில் யூஎல்ஐ அப்படிங்கிறது தான் அதே தான், இந்த லெண்டிங் ப்ராசஸில் அன்னெசரியாக இருக்கிற டைம் டிலேஸை ஓவர் கம் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ். இதுவும் லைக் யூபிஐ, இட் இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் that provides consent-based financial and non-financial data of borrowers from multiple service providers to lenders. இப்போ நம்மளுடைய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ட்டு இருக்குது, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ட்டு இருக்குது. இப்போ லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது செவரல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ட்டு, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ட்டு எல்லாம் இருக்கா. அப்போ லேண்ட் ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கன்சென்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸில் ஈஸியாக வந்து இந்த லோன் ஃபெசிலிட்டிஸை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்குது. The main aim of ULI is to support the MSMEs. ஏன்னா எம்எஸ்எம்இஸுக்கு தான் கிரெடிட் கிரன்ச் அதிகம். அவங்களுக்கு
நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸ் கிரெடிட் நீட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எம்எஸ்எம்இஸ் இந்த டிடிஎஸ் லோன் ப்ராசஸ்னால நிறைய லோன் கிடைக்காம ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். திஸ் யூனிஃபைடு இன்டர்ஃபேஸ் வில் ரெடியூஸ் பேப்பர் ஒர்க் அண்ட் டைம் ஸ்பென்ட் இன் த லெண்டிங் ப்ராசஸ். இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்? யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ்னால் இட் ஹெல்ப்ஸ் ஃபார் ஃபாஸ்டர் லோன் அப்ரூவல், கன்சர்ன் பேஸ்டு டேட்டா. நம்மக்கிட்ட ஆல்ரெடி நம்ம ஒத்துக்கிற டேட்டா மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க அமாங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதில் சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் என்னென்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் அவங்க ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும், வெரிஃபை பண்ணிக்க முடியும். அது ஃபாஸ்டர் லோன் அப்ரூவல், கன்சர்ன் பேஸ்டு டேட்டா, சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஆக்சஸ், இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூஎல்ஐ. So faster loan approval means it provides borrowers with data on unified platform and help in quick loan approval by reducing the time of data collection from multiple sources. ULI will allow lenders to access the financial and non-financial data of customers, including land records, credit score, through a concern-based system. Centralized data access platform will collect the data from multiple sources in a single place. அப்போ ஈஸியாக லோனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு லோனை பாரோயருடைய கிரெடிட் ஒர்த்தினஸை வெரிஃபை பண்ணுறதுக்கும் இந்த கான்செப்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, கவர்மெண்ட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ட்டு இருக்கிற டேட்டாஸ், கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், ஆதார், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, என்பிஎஃப்சிஸில் ஒரு டைப் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ஸ். இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி டேட்டா கொடுத்து வச்சுருப்போம். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிட்ட நம்மளுடைய டேட்டா ஆல்ரெடி இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஷேர் புரோக்கர்ஸ் கிட்ட நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. அப்போது இதெல்லாம், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரே இடத்துல ஒரு டேட்டா பேஸாக க்ரியேட் பண்ணி லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ். போத் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் டேட்டாஸ் ஆஃப் borrowers can be accessed and verified by lending institutions. ஸோ இதுதான் இந்த கான்செப்டுடைய அப்ஜெக்டிவ். யூபிஐ எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டு ஃபெசிலிட்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் த்ரூ an ஐடி, யூபிஐ ஐடி. It is suitable and convenient option for cashless transactions that individuals and businesses can use. ULI உடைய objective என்ன? The main objective of ULI is to speed up the loan approval process by providing easy data access to lenders through application programming interface. ஸோ இப்போ இதுதான் பேசிக் அப்ஜெக்டிவ். இப்போ இதில் யார் பெனிஃபிட் ஆகுறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, UPI is popular among individuals, merchants and businesses for instant payments. Individuals use it as a payment solution for everyday expenses, while businesses use it for business to consumer and business to business transactions. Money transfer facilities enhance பண்ணுது UPI. ULI என்ன பண்ணும் அப்படின்னா, it will be used during the loan approval process. ULI will help lenders gather borrowers information on a single platform and speed up the loan approval process as compared to traditional one. இப்போ ட்ரெடிஷ்னல் சிஸ்டமில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் என்னன்னு பார்த்து, ப்ரொஃபைல் ஆஃப் பாரோயர்ஸ். நிறைய பாரோயர்ஸ் வந்து என்பிஎஸாக மாறிடுது. லோன் கொடுத்தோம்னா என்பிஎஸாக மாறுது. ஸோ முதலெல்லாம் கூட என்பிஎஸ் உடைய கன்வென்ஷனல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஎஸில் சப்ஸ்டாண்டர்ட் என்பிஎஸ், டவுட்ஃபுல் என்பிஏ, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லாஸ் மேக்கிங் என்பிஏன்னு பிரிச்சிருப்பாங்க. இப்போ லெஸ் தென் 90 டேஸே என்பிஎஸ் வந்து மாறுற லோன்ஸ் அதிகமாகிக்கிட்டு வருது. ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் 0, 1, 2 அப்படின்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 1 மந்த்துக்குள்ளே டிஃபால்ட்டிங் கண்டிஷனுக்கு போகிற என்பிஎஸ் அதிகமாகுது. 1 and 2 மந்த்ஸுக்குள்ளே போகிறது, 2 to 3 மந்த்ஸுக்குள்ளே என்பிஏவை மாறுற லோன் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாகிக்கிட்டே வருது. அப்போ அந்த மாதிரி, ஏன்னா இப்போ லோன் ப்ரொவைட் பண்ணுறப்போ அதுக்கான அந்த ஸ்க்ரூட்டினிட்டி பண்ணுறப்போ நிறைய டேட்டாஸ் வந்து அக்யூரேட்டான டைமுக்கு கிடைக்காதனால கிரெடிட் ஒர்த்தினஸ் இல்லாத பாரோயர்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது பேங்க் சைடு இருக்கிற கன்சர்னாக இருக்குது. அப்போ லேக் ஆஃப் கொலேட்ரல் இருக்குது, ஹை சர்வீசிங் காஸ்ட்டு, வட்டி அதிகமாகுது, லேக் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டேட்டா ஃபார் ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் சஃபிஷியன்ட் லெவல் ஆஃப் டேட்டாஸ் இல்லை. இப்போ ULI இதெல்லாம் ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன் பர்டிகுலர், ரூரல் ரெசிடென்ட்ஸ் ஆஃபன் ஃபேஸ் தீஸ் சேலஞ்சஸ் வென் தே நீட் ஸ்மாலர் லோன்ஸ் ஃபார் பர்சனல் கன்சம்ஷன். இப்போ கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக ஃபார்மர்ஸ்க்கு, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் லோன் கிடைக்கணும் அப்படின்னா, அப்போ ஈஸியாக இந்த மாதிரியான அவங்களுடைய கிரெடிட் ஒர்த்தினஸை அசஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்சால் பேங்க்ஸ் கேன் லெண்ட் மோர் லோன்ஸ். The penetration of formal credit among Indian households and micro, small, medium enterprises remains comparatively low.
ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக இந்தியாவுடைய கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 to 51% தான் இருக்குது. இதே டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80-85% கிட்ட கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோ இருக்குது. அப்போ ஓவரால் ஜிடிபியில் எந்த அளவுக்கு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லோன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, கிரெடிட் நீட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் பிஸ்னஸஸ் சால்வ் ஆனால் தான் நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டிமுலேட் ஆகும், க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ யூஎல்ஐ இதுக்கெல்லாம் வந்து அசிஸ்ட் பண்ணுது. எக்ஸிஸ்டிங் லெண்டிங் ப்ராசஸில் இருக்கிற சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஎல்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கிரேட்லி ரெடியூஸ் த கிரெடிட் அப்ரைசல் டைம் டேக்கன் by consolidating data scattered across different government, local authorities and banking database. The turnaround time அப்படின்னு சொல்லுவாங்க. லோனுக்கான அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணி லோனை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்காகிற டைமை அது ரெடியூஸ் பண்ணும். அப்போ நிறைய பேருக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும். அதுக்கான ஃபெசிலிட்டியை இந்த யூஎல்ஐ ப்ரொவைட் பண்ணும். இட் வில் சிம்பிளிஃபை த இன்டகிரேஷன் ப்ராசஸ் ஃபார் லெண்டர்ஸ் resulting in faster and more efficient credit delivery without the need for extensive documentation. ஸோ அப்போது அப்ரூவல் அதுக்கு பின்னாடி வந்து அது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கான அந்த அன்னெசரி டைம் டிலேஸ் அது ரெடியூஸ் பண்ணும். யூஎல்ஐ வில் ஜாயின் த நியூ ட்ரைனிட்டி. ஆக்சுவலாக ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டிங் ஆஃப் பெனிஃபிஷரிஸை எஃபிஷியண்ட்டாக பண்ண முடிஞ்சதுக்கு ஜாம் ட்ரைனிட்டி அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஜன்தன் ஆதார் மொபைல் இது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வரிசையில் யூஎல்ஐயும் இன்க்ளூட் ஆகும். ஜாம் ட்ரைனிட்டின்னு ஆல்ரெடி இருக்கிற மாதிரி இப்போ நியூ ட்ரைனிட்டி அப்படிங்கிறப்போ யூஎல்ஐ அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்ஷூர் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்க்ளூசிவ் க்ரோத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்க்ளூசிவ் க்ரோத்தை அச்சீவ் பண்ணால் தான் எக்கனாமிக் க்ரோத் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் யூபிஐ மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கொண்டு வந்திருக்கிற ஒரு ரீஃபார்ம் தான் யூஎல்ஐ. ஸோ இந்த வீடியோவில் யூஎல்ஐக்கும் யூபிஐக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ.